வணக்கம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சில வரிகள் இன்னிக்கும் நம்ம மனசை தொட முடியுமா? முடியும். சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு சின்ன பாட்டு, காதல், பிரிவு, துயரம்னு எவ்ளோ பெரிய விஷயங்களை சொல்லுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, குறுந்தொகையோட 4வது பாடலுக்குள்ள போகலாம். இந்த பார்வை ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கல, ஒரு ஓலத்தோட ஆரம்பிக்குது. நோமென் நெஞ்சே, அதாவது என் மனசு வலிக்குது. இதுதான் அந்த பாட்டோட முதல் வரி. எந்த முன்னுரையும் இல்லாம நேரடியா இதயத்தோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு கதறல் இது. சரி, ஏன் இந்த வலி? அந்த தலைவியோட மனசு ஏன் இவ்ளோ கஷ்டப்படுது? வாங்க, அதுக்கு என்ன காரணம்னு முதல்ல பாப்போம். அவளோட மனசு ஏன் இவ்ளோ வலிக்குது? இந்த கேள்விதாங்க கவிதையோட மையமே. இது சும்மா பிரிஞ்சு போன வலி மட்டும் இல்ல, நேத்துக்கும் இன்னைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பயங்கரமான முரண்பாட்டால வர வலி இது. அடுத்ததா அந்த முரண்பாடு என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது நேத்து அவளுக்கு ஆறுதலா இருந்தது எது, இன்னைக்கு அதே விஷயம் எப்படி அவளுக்கு வலியா மாறுச்சு? இந்த கவிதையோட மொத்த சாரமே இந்த ஒரு விஷயத்துல தாங்க இருக்கு. பாருங்க, அன்று, அதாவது நேத்து அவ அழும்போதெல்லாம் அவளோட காதலன் பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லி கண்ணீரை தொடச்சு விட்டுருக்கான். ஆனா இன்னைக்கு அவன் பிரிஞ்சு போயிட்டான். இப்போதான் அந்த வலி இரட்டிப்பாகுது. யோசிச்சு பாருங்க, நேத்து கண்ணீரை தொடச்ச கையே இன்னைக்கு கண்ணீருக்கு காரணமா இருக்கு. இந்த கொடுமையத்தான் அவளால தாங்கிக்கவே முடியல. சரி, இப்போ இந்த எமோஷனல் கதையிலிருந்து இந்த பாடல் எங்கிருந்து வந்துச்சு, அதோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடலை எழுதினவர் பேரு காமஞ்சேர் குலத்தார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, குறுந்தொகை தொகுப்புல இவரோட பேர்ல இந்த ஒரே ஒரு பாட்டு தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு பாடல், ஆனா அது காலத்தையே தாண்டி நிக்கிற ஒரு வலியோட சாட்சியா இருக்கு பாத்தீங்களா? இந்த பாடல் நெய்தல் திணை வகையே சேர்ந்தது. சங்க இலக்கியத்துல நெய்தல்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, காதலர்கள் பிரிஞ்சிருக்கும்போது அவங்க படுற கஷ்டத்தையும் ஏக்கத்தையும் சொல்றதுதான். கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் இதுக்கான களம். அதனால தலைவியோட இந்த துயரம் அந்த இலக்கிய மரபோட ஒரு சக்தி வாய்ந்த வெளிப்பாடா இருக்கு. ஓகே, மறுபடியும் பாட்டோட வரிகளுக்குள்ள போலாம். ஏன்னா இந்த பாட்டுல வர்ற கண்ணீருக்கே ஒரு தனி கதை இருக்கு. கேட்டு பாருங்க. இமைத்தீ பண்ண கண்ணீர். என்ன ஒரு வரி! அதாவது இமையையே பொசுக்கிடுற அளவுக்கு சூடான கண்ணீராம். இது சும்மா ஒரு கற்பனை இல்ல. அவளோட துக்கம்ங்கிறது மனசோட நிக்கிற ஒரு உணர்வு மட்டும் இல்ல, அது உடம்பையே சுடுற நெருப்பு மாதிரி இருக்குன்னு கவிஞர் சொல்றாரு. வலிக்கு ஒரு உருவத்தையே கொடுத்துட்டாரு பாருங்க. ஞாபகம் இருக்கா? பாட்டோட ஆரம்பத்துல நோம் என் நெஞ்சேன்னு வரும். அது ஒரு தடவை இல்ல, 3 தடவை வரும். ஏன்? இது தற்செயலா நடந்ததில்ல. முதல் தடவை சொல்லும்போது என் மனசு வலிக்குதுன்னு ஒரு தகவலா இருக்கலாம். ஆனா அதையே திரும்ப திரும்ப சொல்லும்போது அது ஒரு கதறலா, தாங்க முடியாத துயரத்தின் வெளிப்பாடா மாறுது. அந்த வலியை விட்டு அவளால வெளியே வரவே முடியாதுங்கிறத எவ்வளவு அழுத்தமா சொல்லுது பாருங்க இந்த வரிகள். சரி, இப்போ இந்த 2000 வருஷ பழமையான பாட்டை நம்மளோட இன்னைய வாழ்க்கையோடு இணைச்சு பார்க்கலாம். சுமாரா 2000 வருஷம். யோசிச்சு பாருங்க, இந்த எண்டா இந்த பாட்டோட உண்மையான பலமே. இவ்ளோ காலத்துக்கு முன்னாடியும் ஒரு மனுஷ மனசு இதே மாதிரி ஒரு வலிக்காக துடிச்சிருக்கு. இன்னைக்கு நாம பயன்படுத்துற டெக்னாலஜி மாறி இருக்கலாம், நம்ம வாழ்க்கை முறை மொத்தமா மாறி இருக்கலாம். ஆனா நாம நேசிக்கிற ஒருத்தர் நம்மளை விட்டு போகும்போது மனசுல ஏற்படுற வலி, அது மட்டும் மாறவே இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உணர்ந்த வலியும் இன்னைக்கு நாம உணர்ற வலியும் ஒண்ணுதான். இதுதான் நாம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். காலம் எவ்வளவுதான் மாறினாலும் காதல் தர்ற வழி எப்பவாச்சும் மாறுமா? இந்த சின்னஞ்சிறு சங்கப்பாடல் மனுஷனோட உணர்வுகள் எவ்வளவு ஆழமானது, அது காலத்தால அழியாததுங்கிறத பத்தி நமக்கு என்ன சொல்லுது? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.